ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தியானம் பண்ணுறதுனால, தவம் பண்ணுறதுனால நேற்று சொல்லியிருந்தேன், நம்மளால் பிறவாமை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாழும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதை நான் இந்த உடம்பை விட்டு இறந்ததுக்கப்புறம் வர ஒரு விஷயம். சரி, ஓகே. நான் வாழும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? வாழும்போது நம்மளால் முக்காலங்களையும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். இது தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தெரிஞ்சுட்டு இதை மிஸ்யூஸ்லாம் பண்ண முடியாது நம்மளால். இதை தெரிஞ்சுட்டு நம்ம பிறப்புக்கான ஒரு காரணம் இருக்குது, அதை நம்மளால் நிறைவேற்ற முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இது நமக்கு தேவை. ஸோ முக்காலங்களையும் தெரிஞ்சு நம்ம ஏன் இந்த பூமிக்கு பிறந்து வந்திருக்கோம், இதுக்கு என்ன காரணம் இருக்குது, இதை நம்ம எப்படி நிறைவேற்றணும் அப்படின்றத நம்மளால் பண்ண முடியும். அதுதான் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், எல்லாருக்குமே உடலில் ஆரோக்கிய குறைவின்மை அப்படின்னு ஏற்படும் இல்லைங்களா? அது தியானம் பண்ணும்போது, தவம் பண்ணும்போது அந்த விஷயம் 100% சரியாயிடும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும். நமக்கு வெளியிலேருந்து எந்த காரணிகளும் தேவையில்லை. மருந்து மாத்திரை இல்லை நமக்கு ஒரு வழிகாட்டி, அதாவது ஒரு மருத்துவர் உதவி அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப இளமையாக இருப்போம். நமக்கு வயசாகுது அப்படின்றதே தெரியாது. சரிங்களா? வயசு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா வயசு அப்படின்றது ஒரு பொய்யான ஒரு விஷயம். சரிங்களா? அது நம்ம சும்மா கணக்குக்காக நம்ம தான் வச்சுருக்கோம். ஆன்மாவுக்கு வயசே கிடையாது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மலாம் இந்த பிரபஞ்சம் எப்போ உருவாச்சோ, இந்த பிரபஞ்சத்தில் எப்போ முதல் உயிர் உருவாச்சோ, அதுதான் நமக்கான வயசாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வயசை பார்க்க முடியாது. நம்ம உடல் அளவில் வயசு அப்படின்றது நமக்கு ஆகவே ஆகாது. அப்புறம் 3வது விஷயம், நமக்கு நம்மளே க்யூர் பண்ணிக்க முடியும். மற்றவங்களுக்கும் நம்மளால் க்யூரபிள் கொடுக்க முடியும். அவங்க உடல்நிலையில் ஒரு நோய் இருக்குது, ஒரு வலி இருக்குது அப்படின்னா, நம்ம இருந்த இடத்துல இருந்து மற்றவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? இதுக்கு பேர் டிஸ்டன்ஸ் ஹீலிங், தூர சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் தவம் பண்ணுறதுனால கிடைக்கிற விஷயம். தவம் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கான ஜீவசக்தி அது நமக்கு நிறைய கிடைக்குது. அது ஒரு இப்போ எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டிலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? கரண்ட்டு யூஸ் பண்ணுறோம், சுவிட்ச் போட்டால் ஃபேன் ஓடுது. பட் அந்த எனர்ஜியை பார்க்க முடியுதா? முடியாது. அந்த மாதிரி நமக்குள்ள ஜீவகாந்த சக்தி அப்படின்றது அதிகமாகும். அது ஒரு எனர்ஜி தான். அந்த எனர்ஜியை வச்சு நம்மளால் டிஸ்டன்ஸாக ஹீல் கொடுக்க முடியும். மற்றவங்களோட உடலில் இருக்க ப்ராப்ளம் மட்டும் இல்லை, மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் நம்மளால் சரி பண்ண முடியும். நமக்கான விஷயத்தையும் நம்ம பார்த்துக்க முடியும், மற்றவங்களுக்கான விஷயத்தையும் பார்க்க முடியும், இந்த உலகத்துக்கான விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம மெடிடேஷன் பண்ணுறதுனால, நம்ம தவம் பண்ணுறதுனால இதெல்லாம் நடக்கும். சரிங்களா? இதுதான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். நன்றி.